அனைவருக்கும் வணக்கம். சென்ற புத்தக வாசிப்பில் ஹாலோ பெற்றோர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தாஜி சொன்னதை நம்ம பார்த்தோம். இந்த ஹாலோ பெற்றோர் அப்படிங்கிறவங்க முற்றிலுமாக சிறந்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் குழந்தையுடனான தொடர்புகளில் முற்றிலும் உண்மையாக இருப்பவர்களாக அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஹாலோ பெற்றோரை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது? என் பையனுக்கு இவங்க ஒரு ஹாலோ பெற்றோராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரை நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு தாஜி எடுத்து சொல்ல வராரு. என்ன சொல்கிறாருன்னா, ஹாலோ பெற்றோரை தேர்வு செய்கிறது அப்படின்னா, பிற்காலத்தில் என்னுடைய குழந்தையோ எந்த துறையில் போக போகிறானோ அந்த துறைக்கு ஏற்ற உதவக்கூடிய அந்த துறையில் சாதனை படைத்த ஒருத்தராக அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஒரு அர்த்தமற்ற செயல் அப்படின்னு சொல்கிறாரு. கிராமத்தில் பெரியவங்க, முக்கியமாக தாத்தா பாட்டிகளை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். குழந்தைங்க தங்களோட தாத்தா பாட்டிகிட்ட அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சுருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர்களுடன் தான் பிரச்சனை இருக்குமே தவிர, பேர குழந்தைகள் தங்கள் தாத்தா பாட்டிகள் மீது மிகுந்த பாசம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த தாத்தா பாட்டிகள் தான் அவங்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் தருபவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பேர குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் போயிட்டு ஒரு பாட்டு படித்தாலே தாத்தா பாட்டிக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு அன்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தாத்தா பாட்டிகள் தங்களுடைய பேர குழந்தைகளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைகள் மீது அதிக அன்பை பொழிவதே தாத்தா பாட்டிகளின் இயல்பு அப்படின்னு சொல்கிறாரு. பெற்றோர்கள் குழந்தைகளிடம் ஒழுக்கத்தை வளர்க்கிறார்கள். தாத்தா பாட்டிகள் அவர்களை அன்பில் மூழ்கடிக்கிறார்கள். ஹாலோ பெற்றோர்களை தேர்வு செய்யும்போது விவேகமும் ஆதரவும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய பெரியவர்களை கருத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு தாஜி சொல்கிறார். ஸோ இந்த ஹாலோ பெற்றோரை தேர்வு செய்யும்போது இந்த மாதிரி நம்ம இருக்கிறவங்களை தேர்வு பண்ணணும்னு சொல்கிறாரு. மூத்த தலைமுறையில் இருக்கக்கூடியவங்க தான் ஹாலோ பெற்றோராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. சமூகத்தில் இருக்கக்கூடிய இளம் வயதினரும் நல்ல இதயம் கொண்டவர்கள் கூட ஹாலோ பெற்றோராக ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாலோ பெற்றோர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இளம் குழந்தையின் இதயத்தை புரிஞ்சுக்கக்கூடிய நபர் நம்மளுடைய நினைவிற்கு வருவார். இவர்னா என்னுடைய இந்த குழந்தையோட இதயத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறவங்கள தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹாலோ பெற்றோர் முற்றிலும் சிறந்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் குழந்தையுடனான தொடர்புகளில் முற்றிலும் உண்மையாக இருக்கிறவங்களாக இருக்கணும். குழந்தையினுடைய ஆற்றலை அவர்கள் புரிஞ்சுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். குழந்தைகிட்ட எவ்வளவு ஆர்வமும் படைப்பாற்றலும் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. குழந்தைகள் கீழ்ப்படிய மறுக்கையில் அதை அன்பினால்தான் சமாளிக்க முடியும் என்பதை அவர்கள் அறிவார்கள். குழந்தையின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமான வழியில் எவ்வாறு கொண்டு செல்வது என்பதையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கற்பிக்கவோ அறிவுறுத்தவோ முயற்சி செய்வதில்லைன்னு சொல்கிறார். கற்பிக்கவோ அறிவுறுத்தவோ செய்ய மாட்டாங்க. அதற்கு மாறாக குழந்தையின் உலகம் மற்றும் அவர்களது பிரபஞ்சத்தில் என்ன நிகழ்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் அவர்களிடம் இருக்கிறதுன்னு சொல்கிறார். இந்த அனைத்து பண்புகளுடன் ஹாலோ பெற்றோர்கள் குழந்தைக்கு மிகுந்த ஆதரவு அளிப்பவர்களாக இருக்கின்றனர். ஹாலோ பெற்றோர் நம் வீட்டிற்கு அருகில் வசிப்பவராகவோ அல்லது நாம் வசிக்கின்ற அதே ஊரையோ சமூகத்தையோ சேர்ந்தவராகவோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அவங்க உலகின் வேறொரு பகுதியில் கூட இருக்கலாம். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் சமூகம் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாரு. ஏன்னா டெல்லியில் இருக்கும் பெற்றோரோட குழந்தைகள் டென்மார்க்கு, துபாயில் இருக்கக்கூடிய ஹாலோ பெற்றோருடன் நெருங்கிய தொடர்பு வளர்த்து கொள்வதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் டென்மார்க்கு, ஜெர்மனி, அமெரிக்காவை சேர்ந்த குழந்தைகள் கூட என்கிட்ட பல மாதங்கள் சென்னை, ஹைதராபாத்தில் இருந்துட்டு காலப்போக்கில் குழந்தைகளும் ஹாலோ குடும்பங்களும் பரஸ்பர உறவு கொண்டவர்களாக ஆகியிருக்காங்க. இதனால் அனைவரும் பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைய நாட்களில் நமது தொடர்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் முறையிலேயே இருக்கு இல்லையா? நம் குழந்தைகள் இந்த டிஜிட்டல் சமூகத்தில் அதிக நேரம் செலவிடக்கூடியவங்களாக இருக்கிறதுனால இது புதிய வாய்ப்பை நமக்கு வழங்குது.
நம்மை வந்து தனிமைப்படுத்துவதாக விமர்சிக்கப்படும் தொழில்நுட்பம் இந்த உலகளாவிய கிராமத்தில் நமது தொடர்புகளை மீண்டும் கட்டமைக்க உதவுகிறதுன்னு சொல்கிறாரு. பெற்றோர்கள் இந்த மாற்றத்தை வந்து ஏற்றுக்கிட்டு டிஜிட்டல் உலகிலும் தங்களது தொடர்புகளை வளர்த்து கொள்ளணும்னு சொல்கிறாரு. சமூக ஊடகங்களில் ஒருவர் கொண்டிருக்கும் மேலோட்டமான தொடர்புகளை விட தொழில்நுட்பத்தை கொண்டு ஆழமான உறவு முறைகளை எவ்வாறு கட்டமைப்பது என்று இந்த தொற்றுநோய் காலம், இந்த கோவிட் வந்துச்சு இல்லையா, இந்த தொற்றுநோய் காலம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. தாத்தா, பாட்டி, அத்தை, மாமாக்களுடன் அடிக்கடி உரையாட தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய பல குடும்பங்களை வந்து எனக்கு தெரியும். தொற்றுநோய் குறித்த அறிவுறுத்தல்கள் தளர்த்தப்பட்ட பின்னரும் இத்தகைய டிஜிட்டல் தொடர்புகளை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. வேகமான பரபரப்பான இந்த உலகத்தில் ஹாலோ வளர்ப்பு முறை வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு மிகவும் இன்றியமையாதது அப்படின்னு பெற்றோர்கள் கருதும் சமூக உணர்வையும் ஒன்றிணைந்து இருத்தலையும் வந்து இந்த டிஜிட்டல் இது தொடர்பு வந்து நமக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறார். நமக்கு முந்தைய தலைமுறையினர் வந்து குடும்பங்களை ஒன்றிணைக்கின்ற பாசம் அப்படிங்கிற கண்ணுக்கு புலப்படாத பிணைப்பின் வலிமையை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. பரஸ்பரம் இணைந்திருப்பதன் முக்கியத்துவத்தை வந்து அவர்கள் நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறையினர் வந்து அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால தான் எல்லா கலாச்சாரங்களிலும் மாமாக்கள், அத்தைகள் குழந்தைகளுக்கு வளர்ப்பு தாய் மற்றும் வளர்ப்பு தந்தை போல ஒரு கருதப்பட்ட ஒரு மரபு அப்படிங்கிறது இருந்துச்சு. குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு வலையை வந்து உருவாக்கி தருவதே இந்த மரபிற்கு காரணமாக இருந்துச்சு. குடும்பத்தினர்கள் நெருக்கமாக இருந்தபோது, வாழ்க்கை வந்து எளிமையாக இருந்தபோது இந்த உறவு முறைகள் வந்து மலர துவங்குச்சு. இப்போது இந்த கருத்துக்களை வந்து இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஹாலோ வளர்ப்பு முறை அப்படிங்கிறது கிராமத்தை வந்து மீண்டும் கட்டமைப்பதற்கு நாம் கவனத்துடன் மேற்கொள்ளும் ஒரு முயற்சி அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய தொடர்புகளை வந்து உருவாக்கி குடும்பத்தை வந்து ஒன்று சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஹாலோ வளர்ப்பு முறையை பற்றி தவறான புரிதல் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிலவற்றை நான் வந்து தெளிவுபடுத்தணும்னு வந்து விரும்புகிறேன். ஹாலோ வளர்ப்பு முறை வந்து நம்பிக்கையின் ஒரு அமைதியான ஒரு பந்தம் தான். குழந்தைக்கு இந்த ஹாலோ சுற்றத்தை வந்து உருவாக்கும் உற்சாகத்தில் ஹாலோ பெற்றோரை அறிமுகப்படுத்தும் விழாக்கள் நடத்துவதை வந்து இந்த மாதிரி விழாக்கள்லாம் நடத்தி அவங்களை அறிமுகப்படுத்தணும் அவசியம் இல்லை குழந்தைக்கு. இது அறிவிக்கப்படாமல் உருவாக்கப்படும் இணைப்பாகும். அவங்களுக்கே தெரியாமல் உருவாகக்கூடிய ஒரு இணைப்பு தான் அப்படின்னு வந்து தாஜி வந்து சொல்கிறாரு. ஸோ இதோடு வந்து நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம். இந்த ஹாலோ பெற்றோரை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறத பற்றி தாஜி நமக்கு வந்து சொல்லியிருக்கிறத நம்ம கேட்டோம் இல்லையா. தொடர்ந்து அடுத்தடுத்து நம்மளுடைய புத்தக வாசிப்பை தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் தான் அடுத்தடுத்து தொடர்ந்து புத்தக வாசிப்பும் வரும். புத்தக வாசிப்பை தவிர்த்தும் நம்ம சில விளக்கங்கள் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பெறலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.